Hi everyone. So நம்ம இப்போ வந்து class 5 ஓட science பார்க்க போறோம். So நம்ம scienceல வந்து last classல pollination என்னன்னு and pollination ஓட ரெண்டு types அதாவது self pollination and cross pollination ஓட definition வரைக்கும் பார்த்தோம். So நம்ம இப்போ வந்து balance continue பண்ணலாம். இப்போ வந்து கவிதா and அருணோட conversation போயிட்டு இருக்கு. So கவிதா வந்து அருண் கிட்ட என்ன question கேக்குறான்னு பார்க்கலாம். How does the pollen grains reach the stigma? So last classல நம்ம pollination என்னன்னு பார்த்தோம். ஒரு flowerல இருக்கிற அதாவது ஒரு மேல் பார்ட்ல இருந்து pollen grains எடுத்து ஃபீமேல் பார்ட்ல வந்து transfer பண்றது தான் வந்து pollination. அதாவது மேல் பார்ட் வந்து anther and female part வந்து stigma. So antherல இருக்கிற pollen grains stigmaக்கு transfer பண்ணது தான் நம்ம வந்து pollination அப்படின்னு படிச்சோம். இப்போ அந்த pollen grains யாரை transfer பண்றா, அதாவது அது எப்படி அங்க ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுது அப்படின்றது தான் கவிதாவோட கொஸ்டின். ஸோ அதுக்கு அருண் என்ன ரிப்ளை பண்றான்னு பாருங்க. Haven't you seen insects, butterflies and bees flying from one flower to the other? When they fly, they carry the pollen of the one flower and it reaches the stigma of the another flower. So cross pollination என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு எடுத்துட்டு போறது தான் cross pollination அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு எப்படி pollen grains transfer ஆகும்? ஒரே ஃப்ளவர்னா பாசிபிள் இருக்கும். ஸோ வேற ஃப்ளவருக்கு யார் எடுத்துட்டு போவா? ஸோ அதுதான் கவிதாவோட கொஸ்டின். அதுக்கு அருண் என்ன சொல்றான்னா, இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஸோ பீஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு ஃப்ளவர்ல இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளவர்ல இருக்கும்போது ஸோ அந்த இன்செக்ட்ஸ்ல வந்து அந்த போலன் கிரெயின் ஸ்டிக் ஆகும். ஸோ ஒரு ஃப்ளவர்ல அந்த இன்செக்ட் இருக்குன்னா ஸோ அது மேலே அந்த போலன் கிரெயின் ஸ்டிக் ஆகும். ஸோ அது வந்து ஃப்ளை ஆகி வேற ஒரு ஃப்ளவர்ல போகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் அதில் இருக்கிற ஸ்டிக்மா மேலே விழுந்துரும். ஸோ அப்படிதான் வந்து இந்த இன்செக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது ஒரு ஃப்ளவர்லேருந்து அனதர் ஃப்ளவருக்கு. ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றது பேர் என்னன்னு பார்த்தோம், கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதோட டெஃபினேஷன் ஒரு வாட்டி படிக்கிறேன் கேளுங்க. The transfer of pollen grains from the anther of a particular flower to the stigma of the another flower of the same kind is called cross pollination. So flower வந்து same kind of flowers தான், ஆனா அது வேற வேற ஃப்ளவர், ஒரே வகையான ஃப்ளவர் தான் ஆனா. ஓகே, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் வந்து இன்செக்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் பீஸால மட்டும் இல்லாம ஏரால கூட விண்டால கூட டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ். ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் சீட்ஸ்னா என்ன? சீட்ஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அருண் அண்ட் கவிதா ஈச் ate a mango and threw the seeds in their backyard. After a few days, Kavita happened to see a new plant growing there. Look at this plant. Who planted this year? Asked Kavita to Arun. Arun answered, Kavita, do you remember the mango seeds thrown by us the other day? It is a new mango plant shoot from that. So okay. So Arun and Kavita ரெண்டு பேருமே ஈச் ஒருத்தரும் ஒரு மேங்கோ சாப்பிடுறாங்க. ஸோ சாப்பிட்ட உடனே அந்த சீடை எடுத்துட்டு அவங்களோட வீட்டு பின்னாடி தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு கவிதா வந்து ஒரு நியூ பிளான்ட் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறா. ஸோ அவ வந்து அருண் கிட்ட சொல்றா, இந்த இடத்துல எப்படி புது பிளான்ட், யார் இதை பிளான் பண்ணா அப்படின்னு சொல்லி அருண் கிட்ட கேக்குறா. ஸோ அப்ப அதுக்கு அருண் என்ன ஆன்சர் பண்றான்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் மேங்கோ சாப்பிட்டோம். ஸோ அதுதான் வந்து இப்போ எங்க செடியா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி அருண் ரிப்ளை பண்றான். So this shows that seeds are scattered in the farms and fields not only by the actions of plants themselves but also by the efforts of human beings. So இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சீட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்கேட்டர் ஆகுது அப்படின்னா அது வந்து அதோட பிளான்ட் வந்து தன்னோட ஆக்ஷன்ஸால மட்டும் இல்லாம ஹியூமன்ஸோட எஃபர்ட்ஸும் கொஞ்சம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப கவிதா அண்ட் அருண் எப்படி மேங்கோ சாப்பிட்டு தூக்கி போட்டாங்க, அவங்க எதர்ச்சியா தூக்கி போட்டாலும் அந்த இடத்துல ஒரு பிளான்ட் வளர ஹேப்பன் ஆச்சுல. ஸோ அந்த மாதிரி பிளான்டால மட்டும்தான் இன்னொரு பிளான்ட் வளருது அப்படின்னு இல்லாம ஸோ ஹியூமன்ஸும் வந்து அதுக்கு ஒரு ரீசனா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. In addition, seeds are also spread by the actions of wind, water, animals and birds. So வந்து இப்போ வந்துட்டு plants themselves ஆல மட்டும் seeds scatter ஆகாம human beings-உம் வந்து அதாவது மனுஷங்களும் வந்து அங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. So in addition
அடிஷ்னலா என்ன சொல்றாங்கன்னா சீட்ஸ் வந்து இப்படியும் ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னா விண்ட்னால, காத்துனால, வாட்டர்னால, அனிமல்ஸ்னால, பேர்ட்ஸ்னால, ஸோ இவங்க மூலியமாவும் வந்து சீட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த பிக்சர்ல காமிச்சிருக்காங்க பாருங்க, இதுதான் வந்து விண்டால ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ காத்துல வந்து இந்த இங்க இருக்கிற சீட்ஸ் வந்து பறந்து போய் விழும் வேற இடத்துல. ஸோ அங்க வந்து ஒரு நியூ பிளான்ட் வரும். ஸோ அதே மாதிரி இங்க வாட்டரால, இப்ப இந்த இளநீ கூடு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து வாட்டரால ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட் அனிமல்ஸ், ஸோ இது வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் இது பண்றது, அதுதான் வந்து அனிமல்ஸால ஸ்ப்ரெட் ஆகுது. பேர்ட்ஸும் அதே மாதிரி தான், ஒரு இடத்துல இருந்து சீட் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல தெரியாம போட்டுரும். ஸோ அதுதான் வந்து பேர்ட்ஸால ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ த ப்ராசஸ் பை விச் seeds are spread from one place to the other by air, water, human beings, animals and birds is called the dispersal of seeds. அதாவது சீட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது. யார் யாருனால? ஏர்னால, காத்துனால, தண்ணினால, மனுஷங்களால, அனிமல்ஸ் விலங்குகளால அண்ட் பறவைகளால கூட இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இந்த ஆக்ஷனோட பேர் என்னன்னா டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அதாவது சீட்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ இதை தான் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஹோம்ஒர்க் என்னன்னா 2 டெஃபினிஷன் எழுத போறீங்க. ஒன்றும் இல்லை, டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ்னா என்ன அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒரு டெஃபினிஷன் ஆகும். இதை படித்து மெமரைஸ் பண்ணி ஒரு கொஷின் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் வந்து கிராஸ் பாலினேஷன்னா என்ன, ஸோ இந்த பாக்ஸ் அண்ட் இந்த பாக்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த 2 கொஷின்ஸையும் வந்து நீங்கள் படிச்சுட்டு மெமரைஸ் பண்ணி டெஸ்ட்டாக எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.